ஹாய் கைஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எபிசோடுக்கு வந்திருக்கிறோம் +1 பாட்காஸ்ட்டில். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய மொன்ட்ரியல் பிஸ்னஸ் மேன் ஒரு ஆளை நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, எங்களுடைய நட அங்கிள் தான். ஸோ ஏமியன்ஸ் ஹாலை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பார்ட்டிகள் ரன் பண்ணி கொண்டு வர எங்களுடைய நட அங்கிளுக்கு ஒரு பெரிய பிக் அப்ளாஸ். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள்? இருக்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ ஒரு பாட்காஸ்ட் செய்ய போகிறோம்னு உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வந்தால் உங்களுக்கு அவ்வளவு ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் மொன்ட்ரியலில் வளர்ந்து வர அடுத்த சின்ன சின்ன பிஸ்னஸ் மேனுக்கும் இல்லாட்டில் ஜெனரல் பப்ளிக்குக்கும் உங்களோட வளர்ச்சியை ஒரு எடுத்து காட்டணுன்றதுக்காக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அதோட சூன் எப்போண்டா ஃபாதர்ஸ் டேக்கு நீங்கள் ஒவ்வொரு வருஷம் இப்போ 4 வருஷமாக நினைக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வாரீங்க. அப்போ இந்த வருஷம் ஜூன் 21 பெருசாக ஃபாதர்ஸ் டே ஏமியன்ஸ் ஹாலில் சாப்பாடோட நிகழ்ச்சியும் ஆடலும் பாடலும் கொண்டாட்டமாக செய்து கொண்டு வாரீங்க. அப்போ அதுக்கும் பப்ளிசைஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் கதைக்க போகிறோம். ஸோ முதலாவது கேள்வி என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் உங்களை இப்போ ஏமியன்ஸ் ஹாலில் இருக்கிற நடாங்கள்ன்ட்டு தான் தெரியும். ஆனால் அதுக்கு முதல் எத்தனையோ வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் போராடி வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த கொஞ்சம் 10 வருஷமோ அந்த காலகட்டத்தை அதில் என்ன செய்து நீங்கள் எப்படி இப்போ இருக்கிற லெவலுக்கு நீங்கள் என்று சொல்லுவீங்கள்? முதல் நான் சாதாரண வேலை தான் செய்தேன். இப்போ இது திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நாங்கள் இந்த ஃபீல்டுலேயே தான் நாங்கள் வேலைக்கு சேர்ந்தோம். அப்போ திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, இதை இன்னொரு ஆளுக்கு செய்கிறத விட நான் எனக்காகவே செய்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், எங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற நேரம் திங்க் பண்ணேன், எப்படி இதை எனக்காகவே நான் ஸ்டாப் பண்ணுறேன்ட்டு. அப்படி திங்க் பண்ணுற நேரம் திடீரென ஒரு யோசிச்ச நேரம் ஒரே ஒரு திங்க் பண்ணினா நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் சீட் கவரில், அதாவது அந்த கதிரைக்கு கவர் பண்ணுறது, அந்த வெட்டிங் ரிசப்ஷன் எதாக இருந்தாலும் கதிரையை அந்த நேரம் கதிரைச்சீலைன்னு தான் சொல்லுவார்கள் எங்களோட தமிழில். ஸோ கதிரைக்கு சீட் கவர்ன்னு சொல்லி, அப்போ அப்படி வரைக்கும் தான் அந்த மல்டி சீட் கவர் சர்வீஸ் இங்க்னு வந்தது. கம்பெனி நேமே இப்போவும் இருக்குது, மல்டி சர்வீஸ் கவர் இங்க். அதுக்கு கீழே தான் எமியன்ஸ் இருக்குது. நான் 2006 முதல் ஸ்டார்ட் பண்ணுற டைம் அது அப்படித்தான் இருந்தது, மல்டி சர்வீஸ் கவரிங். அதன் மீன் கதிரைச்சீலை ரெண்டல் கம்பெனி என்ற மாதிரி தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஸோ அதில் இருந்து ரெண்ட் பண்ணி கதிரைச்சீலைகள், டேபிள் கிளாத்துகள், பேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சென்டர் பீஸ் மாதிரி இப்படி டிசைனான பூக்கள் அதுகள் எல்லாம் ரெண்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இதை நான் பழகினதே ஒரு க்ரீக்காக விட்டேன். ஸோ அதன் மூலம் அவை எப்படி க்ரோ அப் பண்ணினியோ அவையும் என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படி இருந்து தான் நாங்கள் வளர்ந்து வந்தாங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஏமியன்ஸ் ஹால் கிடைச்சது? எப்படி உங்களுக்கு இது பார்க்க ஓகே இதான் இந்த ஹால், இதான் எனக்கு வேணும்? எப்படி கிடைச்சதுன்னா, நான் அந்த நேரம் சீட் கவர் ரெண்ட் பண்ணுற நேரம் எனக்கு டீல் லைக் இத்தாலியன் கோல் தான், இது இத்தாலியனாக்கள் தான் வச்சுருந்தேன். அவள் நடுக கிழமை ரெண்ட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் என்னை பொறுத்தவரையில் நான் வேலை செய்தது பிஎம்சி குரூப், அதாவது எம்பசி பிளாசா அவையோட தான். அவையாக்கி 13 பாடிக்கோள் இருக்குது. ஸோ ஒலிம்பியா அவையோடையும் வேலை செய்கிறேன். முதல் நான் கனடாவுக்கு வந்த புதுசில் ஒலிம்பியாவில் தான் சேர்ந்தது. ஒலிம்பியாவில் இருந்து தான் வளர்ந்து இப்படி பிஎம்சி என்ன காய பண்ணி இப்போ அதன் மூலம் பிஎம்சிஆர் மூலம் தான் எமியன்ஸ் ஆக்கள் அவைன்ற ஒரு பார்ட்னர் தான் இவை. ஸோ அப்படி பழகி கொண்டிருக்கே இவன் என்னோட நல்லா க்ளோஸாக பழகி என்னோட பிஸ்னஸ்கள் கதைச்சு நானும் அந்த நேரத்தில் சீட் கவர் ரன் பண்ண மட்டும் இல்லை, டேபிள் கிளாத்துகள், சீட் கவர்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பலகாரங்கள் செய்து கொடுத்து இப்போ சாப்பாடாகி அப்படியே சாப்பாடும் பலகாரமும் கொடுக்குற நேரத்தில் ஆக்களே என்ன கை பண்ணவங்கக்கிட்டே நீங்களே எங்களுக்கு வடிவாக செய்தாங்க, நல்லா இருக்கு எல்லா சர்வீஸும். இப்போ கூடி சர்வீஸை நம்புவானுங்களே நான் சொல்லுவேன். ஆனால் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஆக்களை தங்களை என்னோட கதைச்சு நீங்களே ஒரு கோல் எடுத்து செய்துதாங்கண்டு அப்படி எல்லா கோல்களுக்கும் இப்போ எம்பசியாக இருக்கட்டும், சத்தோர்வாயாக இருக்கட்டும், பலஸாக இருக்கட்டும், வேறு எமியன்ஸாக இருக்கட்டும், எங்கே போனாலும் எனக்கு தெரியும். ப்ளஸ் நான் எல்லா இடமும் கொண்டே ஆக்களை கொண்டே ஒரு பேக்கேஜ் ப்ரைஸில் பாட்டிகள் செய்து கொடுத்துருக்கிறேன். ஸோ அதன் மூலம் வளர்ந்து தான் ஒரு 2019 இவ க்ளோஸ் பண்ண போன இடம். அந்த டைமில் க்ளோஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் பிரச்சனை. ஸோ ஒர்க் அவுட் பண்ண இல்லை. இது கோவிட் டைம். ஸோ ஒரு
2019 2021 வரைக்கும் இது ஒர்க் அவுட் பண்ணிடல. ஒரு க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் இவ கடை விற்க போகிறோம்னு சொல்லி அந்த டைமில் தான் நான் வந்து ஓகே விற்க போகிறீங்களான்னு சொல்லி அதை அவையோட டீல் வச்சு ஸோ இதுக்கான உரிய வேலைகளை செய்து அதை பெற்றுக்கொண்டோம் நாங்கள். கோவிட் டைமில் இருந்து வாங்கிட்டு ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு 1 இயர் க்ளோஸ் பண்ணி இருந்தேன் நாங்கள். வாவ். டீலில் கதைச்சு இப்போ இந்த 1 இயர் க்ளோஸ் பண்ணி இப்போ இந்த அதுக்கு பிறகு தான் எல்லா பேப்பர் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு தான் வாங்கி 2022 தான் ஓப்பன் பண்ணினாங்க. அதான் கோவிட் நேரத்தில் ஒரு வீடு வாங்குறதே ரிஸ்காக இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய பிஸ்னஸ் அதைத்தான் நான் சொல்றேன், ஒரு உண்மையான பிஸ்னஸ் மேன் அந்த நேரத்தில் ஒரு ரிஸ்க்கை பார்க்காமல் நீங்கள் ஒரு பெரிய மூவ் எடுத்ததால தான் இப்போ கம்யூனிட்டிக்காக இப்படி பெருசாக வளர்ந்துருக்குது. எங்களுக்கு இப்போ உங்களில் பிடிச்ச ஒன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வியாபாரம் என்று மட்டும் பார்க்காமல் இப்போ ஒரு ஹோல் கடை கேட்கல அதில் வந்து நிறைய கம்யூனிட்டிக்கு செய்யலாம். நீங்களும் இப்போ கம்யூனிட்டி இவெண்ட்ஸுகளை உங்களோட இடத்துலையும் நடத்த விடுறீங்களா, அதே போல் நீங்களும் நிறைய கம்யூனிட்டிக்கு செய்கிறீங்க. அப்போ அப்படி செய்கிற ஒன்று தான் இந்த ஃபாதர்ஸ் டே. அந்த ஃபாதர்ஸ் டேயை வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணி எடுத்த நீங்கள் மற்ற அந்த ஃபாதர்ஸ் டே வந்து இப்போ வெளியாக பார்க்கல நடாங்கள் ஒரு ஃபாதர்ஸ் டே இவெண்ட் வந்து ஏமியன்ஸில் நடத்துகிறாருன்னு இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு இவெண்ட் ஆர்கனைசர் போய் கேட்கல தான் தெரியும் அவன் உள்நோக்கம் என்ன. இப்போ அந்த ஃபாதர்ஸ் டே செய்கிறதால அவள் வந்து இப்போ கம்யூனிட்டிக்கு என்ன உண்மையாக செய்ய விரும்புகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஃபாதர்ஸ் டேயாக நீங்கள் வந்து என்னத்தை யோசித்து செய்கிற நீங்கள் ஃபாதர்ஸ் டே செய்ய? ஃபாதர் டே வந்து முதல் நாங்கள் ஃபாதர் டே வெளியிடங்களில் செய்தவர். ஆனால் ஒரு தரம் அதை கண்டினியூவாக செய்கிறதே இல்லை. அதாவது 2 வருஷம் செவினை நிப்பாடிடுவினை அவைக்கு இந்த ஃபைனான்சியல் இருக்கட்டும் மற்ற ஹெல்ப்பாக இருக்கட்டும் கூடுதலாக ஆக்கள் சப்போர்ட் எல்லாம் குறைவு அவைக்கு. ஸோ அதை பார்த்து யோசிச்சு போட்டு தான் நான் பார்த்தேன் ஓகே இது எங்களால் செய்ய முடியும். நான் அது முதல் டைம் எஃப்எம் ஃபாதர் டே செய்தது அவைக்காக போய் ஒரு டெக்கோர் ஒரு ஹோல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவைக்காக ஒர்க் அப் பண்ணி இதை செய்யணுமெண்டே எனக்கு உள்நோக்கம் இருந்தது. காரணம் அப்பாண்ட பாசம் இருக்கிறது கூட. அவரும் சின்னெல்லாம் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தது எனக்கு இன்னும் தெரியல. அவரில் பாசம் கூட இருந்தது. அதையும் யோசிச்சு தான் சரி நாங்கள் ஒரு ஞாபகமாக இப்போ ஃபாதர் டே செய்யக்கு நாங்கள் எங்களுடைய அப்பாவை நினைச்சு கொள்வோமோ இவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார் பிள்ளைகளை எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் படிப்பிச்சு ஆளாக்கி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு ஃபியூச்சரை உருவாக்கி விட்டார். ஸோ அப்படி இருக்க நாங்களும் அந்த நேரத்தில் நாட்டு பிரச்சனை காரணமாக தான் கனடாவுக்கு வந்தோம். இங்கே வந்தும் அவைண்ட அப்பா அம்மாண்ட நடவடிக்கை தான் எங்களை ஃபாலோ பண்ணி இவ்வளோ தூரம் வர வச்சது. ஸோ அவர்கள் சின்னலேருந்து என்னத்தை எங்களுக்கு சொல்லி தந்து உருவாக்கினார்களோ அதன் படி தான் நாங்கள் நடந்திருக்கிறோம். ஸோ அவைண்ட ஒரு என்னென்னு சொல்கிறோம் அவைண்ட ஒரு வழிகாட்டல் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அப்படி என்று சொன்னான். அதன் மூலம் தான் யோசனை ஓகே ஃபாதர் டே எல்லாரும் எடுத்து செய்கிறதுக்கு ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லையாகும். சரி நாங்கள் எங்களால் ஏண்ட அளவுக்கு இதை ஒரு கம்யூனிட்டி கொடுக்குற சர்வீஸாகவும் எல்லா அப்பாக்களையும் அவையும் சந்தோஷப்படுத்துறதாவது அதன் மூலம் கூட்டி வந்து இதை செய்வோம்னு நினைச்சோம். அது எங்களுக்கு இப்படி வளர்ந்து போக அது இன்னும் இதை விட கூடுதலான சக்ஸஸுக்கு வேறு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை இனி எல்லாம் இப்படி SM டான்ஸ் குரூப் மற்றது ஸ்டேஜ் பிரேக்கர் ராமகராதி அப்படியான வேண்டிய சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ அவ கேட்டோன்னே இல்லைன்னு சொல்லாமல் இந்த கவிந்தன் சாயிலா எங்களோட யார் வெண்ணிலா பிரபாகரன் அவையோட சப்போர்ட்டுகளும் கூட இருக்குது. அவையெல்லாம் டான்ஸுகளோ ப்ரோக்ராமோ கேட்டால் நாங்கள் தாரோம் ஃபாதர் டேக்கு கட்டாயம் தருவோம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு சைட் சப்போர்ட் மாதிரி அதில் கொண்டு தரீங்க. ஸோ அப்படி அவையும் சப்போர்ட்டின் மூலம் தான் நான் இதை உருவாக்கி ஸோ இதை தொடர்ந்து எங்களோட ராயல் கிங் அமியன்ஸ் ரிசப்ஷன் 2 இருக்குது. ரெஸ்டாரண்ட் மூலமும் இதன் மூலமும் நாங்கள் இதை 2 பேரும் 2 கம்பெனியுமே இதை நடத்தலாம். சப்போர்ட் இருந்தாலும் நாங்கள் அடுத்து அதையும் உள்வாங்கி கொண்டு செய்வோம். பெர்ஃபெக்ட். எங்கள் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் எங்களோட பாட்காஸ்ட் செய்கிறதுக்கு வாய்ஸ் சொன்னேன். அந்த ஹோல் தந்ததே நடாக்கள் தான். இங்கே தான் நாங்கள் அந்த வாய்ஸனோட பாட்காஸ்ட் செஞ்சது. அதுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இங்கே ஏமியன்ஸ் ஹாலுக்கு உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் இப்போ ஏதாவது புதுசாக செய்ய போகிறீங்களா? ஏதாவது பிளான்ஸ் இருக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக? எமியன்ஸ் வந்து உண்மையாக டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கு இருக்கிறோம் தான் இல்லையாண்டு இல்லை. ஒவ்வொரு ஈவெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒவ்வொரு ஈவெண்ட்ஸையும் நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாக நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் உண்மையாக இந்த ஹோலில் வந்து
தமிழ் கம்யூனிட்டியோட சம்மந்தப்பட்ட அடுத்த கம்யூனிட்டியும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ மியூசிக் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்தா கொண்டா அவையெல்லாம் நிறைய ஆக்கள் வந்து செய்யுது. ஓகே ஓகே பெர்ஃபெக்ட். அப்போ நீங்கள் சொன்னதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தேன்டா, இப்போ நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அதில் வந்து உங்களோட சேர்ந்து ஆக்கள் ஹெல்ப் பண்ணுறதால தான் நீங்கள் வந்து இந்த எல்லாத்தையும் கம்யூனிட்டிக்கும் திருப்பி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சப்போர்ட் வந்து இப்போ தமிழாக்களை நான் கோல் அடுத்த புதுசில் ஒரு நம்பிக்கையோடு தான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் தமிழ் கம்யூனிட்டி நிறைய சப்போர்ட்டர்ஸ், நிறைய வெட்டிங் செய்திருக்கிறாங்க, நிறைய சாமர்த்தியோடு. ஆனால் நாங்களும் அதுக்கு தக்க மாதிரி நல்ல சர்வீஸ் கொடுத்துருக்கோம், நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஒன் டைம் குறைய விடுற அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஒரு ஒரு இவெண்ட்ஸை வந்து ஒரு குறையோட ஆக்கள் பொலியில் போகக்கூடாது. எப்போவும் வந்தோம், இன்னும் அமியன் ஸ்கூலுக்கு போனோம், நல்ல சாப்பாடு, நல்ல இவெண்ட்ஸ், நல்ல ப்ரோக்ராமாக இருந்துச்சு என்று சொல்லி டோர் கோலியில் போய் சந்தோஷமாக தான் போவாங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க. நிறைய சாப்பாட்டால் நல்லா சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஈவன் டொரண்டோவில் இருந்து வர்றாங்களும் சரி, மொன்ட்ரியல் தமிழ் மக்களும் சரி, கணக்கு பேர் என்ன ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க. ஓ நல்லா இருக்குது, உங்களோட நடவடிக்கை நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, ஆர்கனைசர்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோமோ ஸ்டார்டில் இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா ஆர்கனைஸ் கொடுத்து வடிவாக செய்து கொடுத்தோம். அதனால் எல்லாருமே வந்தவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக தான் போகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷம் ஃபாதர்ஸ் டேயும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் நம்புறீங்க. அதே போல தான் இந்த மொன்ட்ரியலில் இருக்கிற எல்லாரும் நம்ப வேணும். ஸோ கைஸ், bring your dads, bring your grandparents, bring everyone, and let's make this Father's Day special on June 21st, 2026 with Nada Uncle at Amiens Reception Hall. Catch performances by SM Dance Crew, Stage Breakers, Agaradi Dance Academy, and multiple Bharatanatyam artists. And let's make it big this year. So signing out, it will be S Plus and Nada Uncle. Thank you so much. And come for the food. The food is going to be amazing. Amazing. Yes. Amazing. Yeah. Thank you so much. தேங்க்யூ தமிழ் மக்களே, மொன்ட்ரியல் மக்களே, எல்லாருக்கும் தேங்க்யூ. நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் எனி டைம் தமிழ் கம்யூனிட்டியோடு சேர்ந்து வேலை செய்கிறதுக்கும். ப்ளஸ் இந்த ஃபாதர் டேக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற அவருக்கு எவர் வேணுமென்றாலும் வந்து எங்களோட சேர்ந்து இயங்கி வேலை செய்யலாம். அதுக்குரிய சப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ உங்களோட எல்லாத்துக்கும். Thank you so much.